ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் எழுந்திரிச்சாச்சுங்க எப்போ மாதிரியே. சரின்னு சொல்லிட்டு பச்சை புளி ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளி ஊற போட்டுட்டு பீக்கங்காய் பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படியே சைடில் சாப்பாடு வச்சுட்டு டீயும் வச்சாச்சுங்க. பீக்கங்காய் தோல் சீவிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அரிசி போட்டுட்டு சாப்பாடு வடித்து எடுத்தாச்சு. சரி பீக்கங்காய் டக்குன்னு பொரிச்சிடலாம், கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்துச்சு குமாருக்கு, அதனால் சீக்கிரமே சமைச்சிடலான்னு சொல்லிட்டு சீக்கிரமாக சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. பீக்கங்காய் நல்லா வதக்கிட்டு அந்த காயெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. மஞ்சத்தூள் இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதம் இருந்தெல்லாம் நிறையா தட்டுப்பாடு ஆயிடுச்சு எனக்கு. எப்போவுமே இது வரைக்கும் நான் இந்த மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் தட்டுப்பாட வைக்க மாட்டேன். இந்த டைம் மஞ்சத்தூள் இல்லாமல் போயிடுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு மிளகு ரசத்துக்கு புளி ரசத்துக்கு நம்ம புளி ஊற வச்சுருக்கோமா, மிளகையும் சீரகத்தையும் போட்டு அது நல்லா இடித்து வச்சுக்கிறணும். அப்புறம் வெள்ளைப்பூடை தோல் உரிக்காமல் ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுக்கிறணுங்க. பீக்கங்காயில் முட்டை சேர்த்த பிறகு அது நல்லா கிண்டி விட்ருங்க. கிண்டிவிட்டு புளி ஊற வச்சுருந்தேன்னா தண்ணி எடுத்து வச்சுட்டு சின்ன வெங்காயம் நல்லா நறுக்கி விட்டு ஒருத்தரும் ஒரு மாதிரி வைப்பாங்க. நான் இந்த மாதிரி தான் வைப்பேன், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். மிளகு சீரகம் இடித்து வச்சுருக்கோமோ அதையும் சேர்த்துக்குங்க. வெள்ளைப்பூடியும் சேர்த்து நல்லா கையில் நல்லா மசிச்சு விட்ருங்க. ஒரே ஒரு பெரிய தக்காளி எடுத்து அது நல்லா மசிச்சு விட்ருங்க. கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா கிள்ளி போடுங்க. அப்படி முழுசப்படாதீங்க, கிள்ளி போட்டால் தான் நல்லா ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். வரமிளகாவை நல்லா 4 வரமிளகா எடுத்து எண்ணெயை ஊற்றி வறுத்து, ரொம்ப கருகாமல் வறுத்து அந்த புளி ரசத்தோடு சேர்த்து நல்லா கசக்கி விட்ருங்க. நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குமே. அப்புறம் உங்களுக்கு தாளிக்கணும்னா கொஞ்சமாக கடுகு, அதே சட்டியில் கொஞ்சம் கடுகு எல்லாம் சேர்த்து தாளிச்சு விட்டிங்கன்னா அவ்வளோதான் புளி ரசம் ரெடி. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.